glorified. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்களை இந்த காலை வேளையிலும் நான் வாழ்த்துகிறேன். I greet you all in the most precious name of our Lord and Savior Jesus Christ this morning. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you all richly. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அன்புக்குரிய போதகர் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். I give thanks to dear pastor who gave me this opportunity to share. ஊழியங்களை குறித்து அடுத்த பகுதியிலே உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். I decided to speak to you about the ministries at the next service. இப்பொழுது நாம் நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு போகலாம். Now let's quickly go into the word of the Lord. 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. In 1 Chronicles chapter 12 verse 22 says like this. அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்திலே வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையானார்கள். For at that time they came to David day by day to help him until it was a great army like the army of God. தாவீதினிடத்திலே வந்து சேர்ந்தவர்கள் எல்லோருமே மகா சேனையாக மாறினார்கள். The people who came to David all became like a mighty army of the Lord God. தாவீதினிடத்திலே வந்து சேர்ந்தவர்களை குறித்து 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே நாம் இப்படி படிக்கலாம். In 1 Samuel chapter 22 verses 1 and 2 also we read about them. தாவீது சவுலுக்கு தப்பி அதுலாம் கெபிக்கு ஓடி ஒளிகிறான். David escaped the hand of Saul and he ran into the cave of Adullam where he was hiding. அதை கேள்விப்பட்ட அவனுடைய குடும்பத்தார் அவனுடைய தாய் தகப்பன் மற்றும் அவனுடைய நண்பர்கள் பலர் அவனோடு சேருகிறார்கள். When his families, his father and mother and many friends heard about that, they came together to be with him. அதிலே 3 கூட்டத்தாரை குறித்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. And 3 different kinds of groups were identified among those people. ஒடுக்கப்பட்டவர்கள் சேர்ந்தார்கள். First of all, people who were oppressed joined together. கடன்பட்டவர்கள் சேர்ந்தார்கள். People who were debtors came together. முறுமுறுக்கிறவர்கள் சேர்ந்தார்கள். And people who had complaints, they came together. நாள் போக போக as the time was going by, ஒடுக்கப்பட்டவர்களும் those who were oppressed, கடன்பட்டவர்களும் those who were debtors, முறுமுறுக்கிறவர்களும் those who were complainers சேனையாக மாற ஆரம்பித்தார்கள். became like an army. நமக்கு ஒன்று நன்றாக தெரியும். We know one thing very well. கிறிஸ்தவம் என்பது மாற்றம் பெறும் வாழ்க்கை. Christianity is all about a life of transformation. கடன்பட்டவர்களாய் ஒடுக்கப்பட்டவர்களாய் முறுமுறுக்கிறவர்களாய் வந்து சேருகிறவர்கள் மாறும் இடம் கிறிஸ்தவம். The place where people who are debtors, people who complain, people who are oppressed come together and that transformed is where Christianity is. ஒடுக்குகிற ஒருவனை குறித்து வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது சத்துரு என்று. The word of God talks about someone who oppresses and that is the enemy. 143ஆம் சங்கீதத்திலே 3வது வசனத்தை நாம் படிப்போமானால் when we read Psalm 143 verse 3, சத்துரு தரையோடு குடும்பங்களை சமுதாயத்தை சபையை நசுக்குகிறவன் என்று படிக்கலாம். The enemy is someone who crushes people, the society as if they are on the floor. நமக்கு நன்றாக தெரியும் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே ஒடுக்கப்பட்டார்கள். We know something very well. The people of Israel were oppressed in the land of Egypt. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது. In Exodus chapter 12 verse 1 we read like that. அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். However much they were oppressed, they multiplied even more. இந்த காலையிலே ஒருவேளை கர்த்தர் உங்களோடு கூட பேசலாம். This morning perhaps the Lord may be speaking to you. சத்துரு நம்மை நெருக்கினால் நம்மை விசாலத்துக்கு கொண்டு வருகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. We have a God who brings us out of oppression of the enemy into a place of broadness. சத்துருவை நம்மை விட்டு விலக்குகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. We have a God who removes the enemy away from us. சத்துரு ஒடுக்கும்போது எல்லாமே அழிந்து போகிறது என்ற அடையாளம். When the enemy comes to oppress us and he causes destruction everywhere. தாவீதோடு சேர்ந்தால் ஒடுக்குகிறவர்களும் மாறுவார்கள். But when you join together with David, even those who are oppressed will be transformed. தமிழ்நாட்டிலே இவ்விதமாய் ஒரு காரியத்தை சொல்லுவோம். In Tamil Nadu we say something like this இயேசுநாதரை குறித்து about Jesus Christ. செல்ல தாவீது. And we say he is a very beloved David. இயேசுவோடு சேர்ந்தவர்கள் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அவர்களை மாற்றுகிறார். Those who join with the Lord Jesus Christ, even though they are oppressed, the Lord transforms them. சபை இயேசுவோடு சேருகிற இடம்.
Church is a place where we join together with the Lord Jesus Christ. நான் வைராக்கியமான ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவன். I come from a very traditional, zealous Hindu family. எங்க அம்மா கோயில் பூஜாரியும் சாமி ஆடுகிறவர்களுமா இருந்தார். My mother was a temple priestess and she was also one who was in having witchcraft upon her. எங்க அப்பாவும் எங்க சித்தப்பாவுமா சேர்ந்து ஒரு முறை எங்க வீட்டு வாசப்படியிலே வெட்டி கொலை செய்தார்கள். My dad and his brother together killed someone right in the front of our house once. நான் 13 வயசுலயே அதை நேரடியாய் கண்டு வாழ்க்கையிலே கஷ்டம் ஏற்பட்ட போது சாராய பிசினஸ் ஆரம்பித்தவன். At the age of mere 13, I saw that with my own eyes. Because of that, was affected in my life and started a business of selling alcohol. சத்ரு எங்களை எவ்வளவு ஒடுக்க முடியுமோ அவ்வளவு ஒடுக்கினான். Satan oppressed us to whatever extent he could oppress us in our lives. வீடை இழந்தோம். We lost our house. சுகத்தை இழந்தோம். We lost our health. எல்லாம் இழந்து பரிதாபமாய் நின்ற ஒரு காலம் இருந்தது. There was a time when we lost all things and we were pitiable. இன்றைக்கு உங்களுக்கு சொல்வது போல இயேசுவினிடத்திலே சேர்ந்த போது எல்லாம் மாற ஆரம்பித்தது. Like I'm sharing with you this morning, as we came to the Lord Jesus Christ, everything changed. எல்லா சூழ்நிலைகளும் மாற ஆரம்பித்தது. All the situations changed around us. ஒடுக்கினவனை ஒளிந்து போகும்படி கர்த்தர் செய்தார். The Lord commanded the oppressor to be removed from us. எங்க அம்மாவை விட்டு சாமி விலகிச்சது. And the devil that was upon my mother was removed. இயேசு வந்தார், அது விலகி விட்டது. Jesus Christ came in and that demon was chased down. இன்னை காலையில ஒருவேளை வாழ்க்கையில சத்துருவினுடைய போராட்டங்களுக்குள் இருப்பீர்களானால், This morning perhaps if you are under the grips of the enemy's oppression, தாவீதோடு சேர்ந்து விடுங்கள். come join together with David. இயேசுவோடு இணைந்து விடுங்கள். Join together with the Lord Jesus Christ. அவர் இந்த பூமிக்கு வந்தபோது When he came into this earth, சீஷர்களை தெரிந்தெடுத்து he chose disciples. தம்மோடு கூட இருக்கும்படி வைத்துக் கொண்டார். He brought them together to be with him. மார்க் 3:14 நாம் அப்படி படிக்கலாம். Mark chapter 3 verse 11 we can read that. அந்த படிப்பறிவில்லாத கடற்கரையிலே மீன் பிடித்த அந்த மக்கள் இயேசுவோடு வந்து சேர்ந்து கொண்டார்கள். These are the people who are illiterate, who are fishers in the ocean shores. They came together to be with Jesus. அப்போஸ்தலர் 4:13 படித்தீர்களானால், If you read Acts chapter 4 verse 13, அவர்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு பார்த்து கொண்டு சொன்னார், இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். people who saw the boldness with which they spoke and they understood that they were with Jesus அவர்கள் Christ. பேசுகிற ஞானத்தையும் தைரியத்தையும் கண்டபோது சமுதாயம் பயப்பட்டது. When they saw the wisdom and the boldness of speech, that their society was shaken. இயேசு சபையை மாற்றுகிறவர். Jesus transforms the church. சபை இயேசுவினாலே மாற்றப்பட்டால், If church is transformed by the Lord Jesus Christ, சமுதாயம் சபையை கண்டு பயப்படும். society will be afraid of the church. சத்துரு சபையை கண்டு பயப்படுவான். The enemy will be afraid of the church. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். All the children of God, raise up your hand and say hallelujah. நம்மை மாற்றுகிற ஒரு தேவன். He is a God who transforms நம்முடைய us. சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். He is a God who transforms நம்மை our situation. ஒடுக்குகிறவனை மாற்றுகிற தேவன். He is a God who changes the oppressors around us. சத்துருவை பயப்பட வைக்கிற தேவன். He is the one who causes the enemy to tremble before us. காலையிலும் நம் நடுவிலே இருக்கிறார். Even this morning he is among us. உங்களுக்குள்ள அந்த மாற்றங்களை தர நல்லவராகவே இருக்கிறார். He is mighty to cause the same transformations நம்மை upon your life. நம்மை கொண்டு கர்த்தர் ஏதோ செய்ய விரும்புகிறார். God wants to do something through us this morning. ஆமென். Hallelujah. 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 ஒடுக்கப்பட்டவர்களை மாற்றினார். The Lord changed and transformed those who were oppressed. கடன்பட்டவர்களை மாற்றினார். Those who were debtors got changed. நமக்கு நன்றாக தெரியும் உபாகமம் 28 அதிகாரம். We know all very well Deuteronomy chapter 28. அவர் சொல்லுகிறார், நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை தமது மக்களுக்காக திறக்கிறவர். The Lord says he is the one who opens the very good treasure house of the heaven for his children. நான் கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியாமல் இருந்து சாவக வேண்டும் என்று விரும்பினவன். I was someone who desired death because I was not able to pay back the debt that I had incurred. என் மனைவி என் பிள்ளைகள் எல்லாரும் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். My wife and my children are still alive. எங்க அம்மா உயிரோடு இருக்கிறார்கள். My mother is still alive. நான் கன்னியாகுமரியை சார்ந்தவன். I belong to Kanyakumari. இன்னும் கன்னியாகுமரி கடற்கரை ஓரத்திலே நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம். Even now we live on the shores of Kanyakumari only. நான் ஒன்னும் சியாட்டிலே வந்து கதை சொல்லவில்லை. I am not here in Seattle to give you a story. கடன் தொல்லையினாலே சாவை விரும்பினவன். I was one who desired death because of the death problem that I had. இயேசு வந்தார். But Jesus came. இயேசு வந்தார். Jesus came. இயேசுவோடு சேரும்படி செய்தார். He caused me to come together with Jesus. மாறிவிட்டது. And everything changed. கர்த்தர் நல்லவர். Our God is a good God. கர்த்தர் நல்லவர். Our God is a good God. நம்மை மாற்றுகிற தேவன். He is a God who transforms us. சேர வேண்டியது இயேசுவோடு.
We have to join together with only one person, Jesus அவரை Christ. எவ்வளவாய் நெருங்குகிறோமோ அவ்வளவாய் நம்மிலே மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். However much we get closer to Him, that much transformation we will have. நான் ரொம்ப படிக்கல. I did not learn very well. எனக்கு காசு பணம் கிடையாது. We did not have a lot of property. ஆண்டவர் என்னை இரட்சித்தார். But the Lord saved me. அவர் என்னை அபிஷேகித்தார். He anointed me. அவருடைய கிருபை எனக்கு தந்தார். He granted me His grace. ஊழியம் செய்ய வேண்டும் என்ற பாரம் தந்தார். He granted me the burden to do His ministry. தரிசனமாக மாற்றினார். He gave that to me as a vision. நடத்த ஆரம்பித்தார். And He started to lead me. இன்றைக்கும் பயன்படுத்துகிறார். Even today He is using இன்னும் me. எனக்கு ஆங்கிலம் தெரியாது. Even now I do not know how to speak in English. ஆண்டுகளாக அமெரிக்காவிற்கு For the last 18 years I have been visiting America. தனியாக பயணம் செய்கிறேன். I travel alone all across America. ஆண்டவர் நல்லவர். Our God is a good God. இயேசுவோடு இணைந்தால் வாழ்க்கை மாறும். If you join together with the Lord, your life will be transformed. சூழ்நிலைகள் மாறும். Your situations will be changed. ஒருவேளை நீ காலையிலே உங்களை பயப்படுத்துகிற காரியங்கள் ஏதேனும் உங்களுக்குள் இருக்குமானால், Perhaps if there are things that threaten you this morning within you, ஆண்டவர் சொல்கிறார் மாறும். the Lord says they will change. ஒருவேளை வியாதியாக கூட இருக்கலாம். Perhaps it could be a disease. இன்னைக்கு காலையில ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணாங்க. This morning one pastor called me on the phone. ரொம்ப மோசமான நிலைமையில அவங்க பெலிவர் ஒருவர் இருக்காங்க. He said that one of the believers is in a very terrible situation. சென்ட் லூயிஸ்ல உள்ள ஒரு மலையாள பாஸ்டர். He is a pastor from St. Louis. சூழ்நிலைகள் டாக்டர் கைவிட்டு விட்டார். He said the doctors have forsaken him. என் மனைவியை டாக்டர் ஒரு நாள் கைவிட்டார். My wife also was forsaken by the doctors one day. என்னுடைய இரண்டாவது மகனை டாக்டர் ஒரு நாள் கைவிட்டார். My second son was forsaken by the doctors one day. ஆனா அவர்கள் யாரும் சாகவில்லை. But none of them died. எல்லாரும் உயிரோடு இருக்கிறார்கள். They are all alive. டாக்டர் கைவிட்டார். The doctor has forsaken. டாக்டர் முடியாது என்று சொன்னார். Doctor said it is not possible. இயேசு சொன்னார். But Jesus said, என்னோடு சேர்ந்து விடுங்கள். join together with me. என்னோடு இணைந்து விடுங்கள். Just unite together with me. I will transform. நான் சூழ்நிலைகளை மாற்றி விடுவேன். I will change the situation. கர்த்தரவைகளை மாற்றினார். God transformed those things for us. பலத்தோடு நிற்க உதவி செய்திருக்கிறார். Even this morning He has given me the strength to stand together. இயேசு சொன்ன ரெண்டு வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். I want to share with you two verses that Jesus said. யோவான் 15ஆம் அதிகாரத்தை திருப்பினால் இயேசு சொல்லுவார், நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள். In John chapter 15 Jesus says, you remain in me. என்னாலே அல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. Without me you shall do nothing at all. என்னோடு சேர்வீர்களானால், If you would unite with me, என்னிலே நிலைத்திருப்பீர்களானால், if you would remain in me, நீங்கள் மிகுந்த பலன் கொடுக்கும்படியாய் உங்களை நான் பயன்படுத்த முடியும். I can use you so that you can give a lot of fruit. இந்த காலையில எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? How many of you desire that? ஆண்டவரே, நாங்கள் உம்மிலே சார்ந்து நிற்க விரும்புகிறோம். Lord, we desire to remain steadfast in you, Lord. நாங்கள் அதிகமாய் கனி கொடுக்க விரும்புகிறோம். We want to yield much fruit, Lord. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. Grant us that privilege, O Lord. சபை கர்த்தரோடு இணைவதாக. Let the church come together to be with the Lord Jesus Christ. அதிகாரத்திலே ஒரு நல்ல வசனம் உண்டு. In Romans chapter 11 we have a very good word. 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது. Verse 17 says like this. நாம் எல்லாரும் காட்டொலிவ மரங்களாய் இருந்தவர்கள். We have been like wild olive trees. இயேசு நம்மை தேடி வந்தார். But the Lord Jesus came seeking us. காட்டொலிவ மரமாகிய நம்மை வெட்டி கிளைகளை தனியாக எடுத்தார். He removed us, He separated us from the wild olive trees and removed us as a branch. நல்ல ஒலிவ மரமாகிய இயேசுவோடு கொண்டு வந்து நம்மை சேர்த்தார். He grafted us back into the good olive tree of the Lord Jesus Christ. அந்த வசனத்தினுடைய பிற்பகுதி விதமாய் சொல்லுகிறது. The second half of that verse says like this. நாம் அந்த நல்ல ஒலிவ மரத்திலே இணைக்கப்பட்டவர்கள். Now that we are grafted to that good olive tree. ஆகையினாலே அதனுடைய வேருக்கும் அதனுடைய சாரத்திற்கும் நாம் உடன் பங்காளிகளாய் இருக்கிறோம். Because of that we are partners with that root and with the sap that is coming from the good olive tree. இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வருகிற எல்லாவற்றுக்கும் நாம் உடன் பங்காளிகளாய் இருக்கிறோம். All of us are people who can inherit all the goodness of the Lord Jesus Christ that comes through Him only. இயேசு நடந்து போனார். Jesus Christ was walking. ஒரு அம்மாவுடைய வஸ்திரத்தை தொட்டது. A woman touched His garments. ஒரு வல்லமை புறப்பட்டது. A power departed from Him. இயேசு நடந்து போனார். Jesus was walking. ஒருவனை தொட்டார். He touched someone. அவனுக்கு அற்புதம் நடந்தது. And there was a miracle for him. நாம் அதற்கு பங்காளிகளாய் இருக்கிறோம். We are partners of that power of the Lord. தனியாக இல்லை. We are not all by ourselves. நாம் இயேசுவோடு இணைக்கப்பட்டவர்கள். But we are united together to be with the Lord Jesus நம்மை Christ. தொட்டால் அற்புதம் நடக்கும். If someone touches us, that will be a miracle. நாம் தொட்டாலும் அற்புதம் நடக்கும். Even if we touch someone, that will be a miracle. இயேசுவோடு சேருவது நமக்கு கிடைத்த பாக்கியம். It is a mighty privilege that we are together with the Lord Jesus Christ. ஆமென் சொல்லுகிறீர்கள். How many of you can say an amen? என்னை மாற்றுகிறவர் என் தேவன். It is my God who transforms me. இன்னைக்கு மிஷனரி ஊழியத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன்.
About this missionary ministry, let me say one thing. இன்னைக்கு 7 மாநிலங்களிலே எங்கள் ஊழியம் நடைபெறுகிறது. Today we have a ministry going on in 7 different states. 253க்கும் அதிகமான முழுநேர ஊழியர்கள் ஊழியம் செய்கிறார்கள். Over 253 full-time ministers are working in the ministry. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் நான். I am one who don't have a mean for the next food. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. But there is nothing impossible with the இந்த Lord. தேசத்தின் சூழ்நிலைகளை மாற்றவும் அவரால் முடியும். It is possible for him to transform the situations of this nation. சபை இயேசுவோடு இணைந்தால், If the church is together with the Lord Jesus, கர்த்தர் மாற்றுவார். God will change. இந்த நம்ம வாசித்த 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை முதலாவது நாம் வாசித்தோம். In 1 Chronicles chapter 12 verse 23 we read first. 23வது வசனம் சொல்லும், Verse 23 says, அவர்களை தேவன் மகா பெரிய தேவ சேனையாக மாற்றினார். The Lord brought them together to be a mighty army of the Lord. உங்களை பார்த்தா எனக்கு கஷ்டமா தெரியுது. If I see you all, I am really troubled. நீங்க ரொம்ப நம்ம இழந்து பரிதாபமா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. You're all sitting so pitiably that you lost all things in your life. இது இயேசுவோடு சேர்வதற்கு முன்னால இருக்கிற நிலைமை. This is the situation before you join with the Lord Jesus. இப்ப நாம சேர வேண்டிய இடத்துல வந்து சேர்ந்து இருக்கிறோம். But we have come here to the place where we have to be with the Lord. ஆண்டவர் நமக்கு ஒரு போர்டு வைத்திருக்கிறார். The Lord has given a name for us. நீங்கள் மகா பெரிய சேனைகள். You are a mighty army of the Lord. ராணுவ வீரர்கள் மாதிரி கொஞ்சம் உட்காருங்க. Sit together like a military people, sit straight. உங்க முகத்தை பார்த்தா ஒரு ராணுவ வீரர்ங்கிறது தெரியணும். When you see your face, you have to show that you are a military person. நான் இந்த ஏர்போர்ட்ல நிக்கிற நேரத்துல அந்த கேட் ஓபன் பண்ணும்போது கூப்பிடுவாங்க. When I go to this airport, before they open the door, they call me. இந்த ராணுவத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு முதல்ல கூப்பிடுவாங்களா? And the people who are military people, they will be called first. நமக்கு தான் முதலிடம். We only have the first priority. எங்க போனாலும் நமக்கு தான் முதலிடம். Wherever we go, we have the first priority. நம்மை தான் கூப்பிடுவார்கள். Wherever we stand, we only will be called for. அதனால அந்த மாதிரி உட்காருங்க. So you have to remember, act like that. முகத்துல கொஞ்சம் தெரியட்டும். Let that be shown in your face a little bit. ஆம்பளைகள்னா மீசையை முறுக்குவாங்க. And if you are a man, you just twist your mustache. நாங்கள் ராணுவ வீரர்கள். We are military people. எதற்காக தெரியுமா? For what? ஆண்டவர் ஏன் நம்முடைய கஷ்டங்களை வேதனைகளை மாற்றி இவ்விதமான அனுபவத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? Why did the Lord turn our sorrows and situations and brought us to a blessed place like that? அது ஒரு சாட்சி சொல்வதற்காக அல்ல. It is not for you to just share a testimony. 100 ரூபாய் காணிக்கை கொடுப்பதற்காக அல்ல. It is not for you to give a $100 offering. ஓய்வு நாள்ல வந்து உட்கார்ந்து ரெண்டு பாட்டு பாடுவதற்காக மாத்திரமல்ல. It is not for you to just come and sing songs during the Sabbath day. நாங்க சொல்லுகிற பிரசங்கத்தை கேட்பதற்காக மாத்திரமல்ல. Not just for listening to the sermons that we share. அதெல்லாம் செய்யணும். Those are all you had to do. பிரதர் தினகரன் உயிரோடு இருக்கும்போது ஒரு காரியம் சொல்லுவார். Well, Brother Dinakaran was alive. He used to say something. கிறிஸ்தவம் என்பது என்ன என்று நினைக்கிறீர்கள்? What do you think is Christianity? ஆலயத்திற்கு போவது, going to the church, ஒரு பாடல் பாடுவது, singing a song, காணிக்கை கொடுப்பது, giving an offering, வீட்டில ஜெபம் பண்ணுவது, and praying at home. இதுவல்ல கிறிஸ்தவம். This is not Christianity. கிறிஸ்தவம் என்பது வல்லமையானது. Christianity is powerful. அது வல்லமையால் நிறைந்தது. It is filled with the power. அது செயல்படுவது. It is an active faith. இதெல்லாம் கிறிஸ்தவரோடு கூட இருக்க வேண்டியவை. All of these must remain with the Christians. நாம் எல்லாரும் சேனைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறவர்கள். We have all been transformed into a mighty army. எதற்காக? Why? சவுலின் கையில் இருக்கும் ராஜ்ய பாரம் தாவீதினிடமாய் திரும்ப வேண்டும். The kingdom that is in the hand of Saul must be turned to be in the hand of David. தேசத்தை ஆட்சி செய்கிற சவுலினுடைய அதிகாரம் எடுக்கப்பட்டு தாவீதின் கைக்கு திருப்பப்பட வேண்டும். The power of Saul who rules the nation must be removed and given in the hands of David. ஆண்டவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. The Lord has a big expectation. பெரிய நம்பிக்கை. He has a great hope சபையை குறித்து. about the church. நான் சபையை மாற்றினால், if I transform the church, சபையை நான் உருவாக்கினால், if I form the church, என் சபை இந்த காரியத்தை செய்யும். my church will do this. சவுலின் கையில் இருக்கிற ராஜ்ய பாரத்தை பிடுங்கி தாவீதின் கையிலே சபை கொடுக்கும். The church will remove the kingdom that is in Saul's hands and give it to the hand of David. எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறீர்கள்? How many of you said this morning, உம்முடைய நம்பிக்கையை நான் நிறைவேற்றுவேன். Lord, I will fulfill your hope, Lord. உம்முடைய எதிர்பார்ப்பை நாங்கள் நிறைவேற்றுவோம். We will fulfill your expectations, O Lord. சவுலின் கையிலே ராஜ்ய பாரத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். We will not allow the kingdom to be in the hand of Saul. எங்கள் ராஜ்யம் இயேசுவின் கைக்கு திரும்ப வேண்டும். Our kingdom must turn back to the hand of the Lord Jesus Christ. நம்முடைய தாவீது இயேசு. Our David is the Lord Jesus Christ. Amen. 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 மாற்றுகிறவர்கள்
நாம். We are the ones who transform. இப்ப நான் ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். I'm going to say one thing before I conclude. ஆண்டவரே மாற்றும் என்று சொல்லுவதை விட more than we say Lord transform, என்னை மாற்று. we have to say Lord change me. என்னை சேனையாக உருவாக்கு. Make me, O Lord, as a mighty army. என்னை நீர் உருவாக்கினால் if you form me, O Lord, சவுலின் ஆதிக்கத்திற்கு முடிவுண்டாக்குவோம். there will be an end to the ruling of சாத்தானின் ஆதிக்கத்திற்கு முடிவுண்டாக்குவோம். we will bring an end to the rule of Satan. தேசத்தை கெடுக்கிறவன் அவன்தான். he is the one who spoils the nation. பாவத்தை பெருக பண்ணுகிறவன் அவன்தான். he is the one who multiplies sin. இந்த கொடுமையான வியாதிகளை கொடுக்கிறவனும் அவன்தான். he is the one who brings about terrible diseases. குடும்பங்களை அழிக்கிறவனும் அவன்தான். he is the one who destroys families. சபைகளுக்குள்ளே குழப்பங்களை தருகிறவனும் அவன்தான். he is the one who brings confusions within the church also. அவனை கீழ்ப்படுத்துவதற்கு நாங்கள் ரெடி ஆகிறோம் ஆண்டவரே. we are ready, O Lord, to bring him, subject him, O Lord. எங்களை அப்படி மாற்றும் ஆண்டவரே. Lord, transform us like that, O Lord. ஆமென். amen ஆமென். amen ஆமென். amen. நம்மை கொண்டு கர்த்தர் ஏதோ செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். God has a plan to do something through us. கடந்த நவம்பர்ல இருந்து கர்த்தர் என்னோடு பேசிக் கொண்டு வருகிறார். from last November the Lord has been talking to me. சபையை புதிய பலனடையும்படி சொல். ask my church to put on new strength. என் பிள்ளைகளை புது பலனடையும்படி சொல். command my children to put on new power. பிள்ளைகளை கொண்டு நான் செய்ய வேண்டிய பெரிய வேலை பாக்கி இருக்கிறது. there is a big task that is remaining that I have to fulfill through my children. நான் இந்த தேசத்திலே ராஜாவாக ஆட்சி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். I must rule as a king upon this nation. என்னுடைய சிங்காசனம் இந்த தேசத்திலே வைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். I desire for my throne to be placed upon this nation. என் பிள்ளைகளோடு புது பலன் அடைந்து எழும்பச் சொல். ask my children to be endowed with new strength to arise. இந்த காலையிலும் உங்களுக்கு அந்த நல்ல வார்த்தைகளை சொல்லி நான் கடந்து போகிறேன். this morning I share that wonderful news with you. இயேசுவோடு இணைந்து நடக்க அர்ப்பணியுங்கள். submit yourselves to be together with the Lord Jesus and walk with him. அவரிடத்திலிருந்து வருகிற அந்த வல்லமை அந்த சாரம் நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு போகட்டும். let the power of the sap that comes from him go through us. நம்ம யாரானால் நம்ம யாரையும் பயன்படுத்த அவர் நல்லவர். God is able to use us regardless of who we are. நமக்கு தெரியும் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27 28 படிக்கும் பொழுது இப்படி சொல்லுகிறது. we know one thing in 1 Corinthians chapter 1 verses 26 and 27. இயேசு கிறிஸ்து அழைத்த மக்கள் கூட்டத்தின் நடுவிலே கல்விமான்கள் இல்லை. there were not a lot of people educated in the crowd the Lord Jesus called. பிரபுக்கள் இல்லை. not a lot of noble people. பலசாலிகள் இல்லை. not a lot of mighty men. ஆனால் ஆண்டவர் ஒன்றுமில்லாதவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். but the Lord did wonderful things by those who are amounting to nothing. ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுத்தார். he chose the foolish to put to shame the wise. ஐஸ்வர்யவான்களை வெட்கப்படுத்த ஒன்றுமில்லாதவர்களை தெரிந்தெடுத்தார். to put to shame the wealthy he chose the one who are poor. பலவீனர்களை வெட்கப்படுத்த பலவீனமானவர்களை தெரிந்தெடுத்தார். he chose the weak to put to shame the mighty. தாவீதோடு சேர்ந்தது போல இவர்கள் தான் இயேசுவோடு வந்து சேர்ந்தார்கள். as they joined together with David, they were the ones who came together. பெரிய சேனையாக மாறினார்கள். they became a mighty army. உலகம் முழுவதும் இன்று கிறிஸ்தவம் பரம்பி இருக்கிறது. all around the world Christianity has spread today. எழுப்புதல் காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. we are walking through a mighty season of revival. அந்த எழுப்புதல் இன்னும் தீவிரமாக்கப்பட that revival must be intensified more. சேனையாக எழும்புவோம். for us to be risen up as an army of the Lord. ஆசீர்வதித்து அப்படி பயன்படுத்துவார். may the Lord bless you and use you like that. நன்றி. praise the Lord. let's pray. Father, we thank you, Lord, for this morning. Oh Father, we thank you for the challenge that you've given to us, oh Father God, to be a mighty army, oh Father. This morning, oh Father God, we surrender ourselves, oh Father, that we will be those mighty army, oh Father God. If you transform us, oh Father God, to be that mighty army, so that we can do what you have called us to do, oh Father God. Let the grace of the Lord be upon every one of your children this morning. Help them, oh Father God, to walk in the dedication, oh Father God, to experience that transformation, so that they can be also used, oh Father God, by the power of the Lord. We thank you, Father, for your doing that. In Jesus' mighty name we pray. Amen. Amen.